இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் முதலாவது நம்மை சுத்திகரிக்கும்படி சிந்தப்பட்டது, இரண்டாவது நன்மையானதை பேசும்படி சிந்தப்பட்டது. கடைசியாக நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதன முடிவுகளால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு 13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், கவனிங்கள் சகோதர சகோதரிகளை கவனிங்கள், முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். இப்பொழுது இந்த நிமிஷத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் மானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தூரமாயிருந்த நீங்கள் இப்போது அவர் அருகிலே வந்துவிட்டது. அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. நீங்க காந்தத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த காந்தம் ஒரு இரும்பு துண்டு பக்கத்திலே வைத்தால் அந்த காந்தம் இழுத்து கொள்ளுகிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்திற்கு உன்னை இழுத்து கொள்ளுகிற, எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தமாக்குற அந்த ரத்தம், எப்படிப்பட்ட மனிதனையும் நீதிமான்களாய் மாற்றுகிற ரத்தம், எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த ரத்தம் இன்றைக்கும் உன்னை அவர் அண்டைக்கு இழுக்கும்படி நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஏன் அறிவுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுத்து கொள்ளுமே தவிர அந்த இரும்பை தன்னை போல காந்தத்தை போலவே அந்த காந்தம் மாற்றாது. அது இரும்பாகவே இருக்கும், இது காந்தமாகவே இருக்கும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசுவின் ரத்தம் உன்னை இழுத்து கொள்ளுமானால் நீ அவரை போலவே மாற வேண்டும் என்று அந்த ரத்தம் இன்றைக்கும் வல்லமையுள்ளதாய் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. எல்லாரும் பாடலாமா? கைகளை தட்டி. உங்களுக்கு பாட்டு தெரியாவிட்டாலும் அந்த ரத்தத்தை சொல்லிக்கொண்டே கைகளை தட்டுங்க. ரத்தத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஐயா கைத்தட்டு. ஜீசஸ். மாறாத ஜீவியமும் மாற்றும் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது, தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை உள்ளது, மன்னிப்பு பெருது மாட்சிமை உள்ளது, மன்னிப்பு பெருது மாட்சிமை உள்ளது, மோட்ச ராஜ்யத்தில் சேர்க்கிறது, மோட்ச ராஜ்யத்தில் சேர்க்கிறது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது.
ரட்சிப்பை பெறாமல் இருக்கலாம், உன் இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். அந்த இயேசுவின் ரத்தம் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. மாறாத ஜீவியமும் மாற்றும் வல்லமை உள்ளது. தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை உள்ளது. மன்னிப்பு தருது மாட்சிமை உள்ளது. மன்னிப்பு தருது மாட்சிமை உள்ளது. ராஜ்யத்தில் சேர்க்குது, தேவர் ராஜ்யத்தில் சேர்க்குது, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்குது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை ரத்தத்தோடு தான் கை தட்ட பரிசுத்தமானது. இவைகளை நிற்கிறோம், இவைகளை ஒன்றிடும். இயேசுவின் தூய ரத்தம், இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது.